So in the video, completely Blackmagic Design or DaVinci Resolve version 20. So first feature, multiple languages audio transcription பண்ணிக்கலாம் or subtitle generate பண்ணிக்கலாம். மேல DaVinci Resolve, கீழே வந்து எக்ஸ்ட்ரா டவுன்லோட்ஸ் மேனேஜர். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் DaVinci Resolve 20ல. அண்ட் இங்கே வந்து ஏஐ வாய்ஸ் ட்ரைனிங் மாடல் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஏஐ டிரான்ஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் சப்போர்ட். ஸோ ஆல்ரெடி இருக்கிற லாங்குவேஜ் நீங்கள் ரிசால்வோட 19 வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். பேசிக் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ், சைனீஸ். ஸோ ஐ ஹாவ் மை ஃபர்ஸ்ட் டைம்லைன் ரெடி. ஸோ இந்த டைம்லைனில் வந்துட்டு இதை வந்து நம்ம சப்டைட்டில் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். டைம்லைன் போயிட்டு நீங்கள் வந்து ஏஐ டூல்ஸ் அண்ட் கிரியேட் சப்டைல்ஸ் ஃப்ரம் ஆடியோ ஸோ கொடுத்தீங்கன்னா, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு எனேபிள் எக்ஸ்டெண்டட் லாங்குவேஜ் சப்போர்ட்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் சர்ச் பண்ணிங்கன்னா தமிழ் வரும். தென் தாய், டர்க்கிஷ், இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. ஸோ தமிழ் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ கொடுத்தா கூட ஆட்டோமேட்டிக்காக அது டிடெக்ட் பண்ணிடும். ஸோ நான் கிரியேட் கொடுத்தேன்னா இமீடியட்டாக லைக் இங்கிலீஷ்க்கு எப்படி ஜென்ரேட் ஆகுதோ அதே மாதிரி தமிழ் லாங்குவேஜுக்கும் இது ஜென்ரேட் ஆகும். ஸோ ரொம்ப இனிஷியேட்டிவ் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து இன் டிவைஸ், அதாவது லேப்டாப்குள்ளாரியே இந்த ஏஐ மாடல்ஸ்லாம் ஒர்க் பண்ணுது. எங்கேயுமே அப்லோடோ டவுன்லோடோ எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் ஜென்ரேட் ஆயிடுச்சு, அப்டேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ தட் இஸ் ஹவு பவர்ஃபுல் திஸ் ஏஐ மாடல் இஸ்.